இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஆதியாகமம் 42வது அதிகாரம் 35வது வசனம் முதல் பார்க்கலாம். சரிங்களா? அவர்கள் தங்கள் சாக்குகளில் உள்ள தானியத்தை கொட்டுகையில், இதோ அவனவன் சாக்கிலே அவனவன் பணமுடிப்பு இருந்தது. அந்த பணமுடிப்புகளை அவர்களும் அவர்கள் தகப்பனும் கண்டு பயந்தார்கள். அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பெஞ்சமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். அப்பொழுது ரூபன் தன் தகப்பனை பார்த்து, அவனை என் கையில் ஒப்புவியும், நான் அவனை திரும்ப உம்மிடத்தில் கொண்டு வருவேன். அவனை கொண்டு வராவிட்டால் என் 2 குமாரரையும் கொன்று போடும் என்று சொன்னான். அதற்கு அவன், என் மகன் உங்களோடே கூட போவதில்லை. அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியாயிருக்கிறான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான். அதாவது பணப்பை எல்லாம் திரும்ப வந்துருச்சு, தானியம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. பயந்து யாக்கோபை பார்த்திங்கன்னா, என்னுடைய இளைய குமாரனை உங்களோட நான் அனுப்புகிறது இல்லை, ஆல்ரெடி ஒருவனை நான் இழந்துட்டேன், இவனையும் இழக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள்கிட்ட சொல்கிறார் அவர். அதற்கு ரூபன் ஆகிய மகன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் கையில் ஒப்பு கொடுங்க, அதாவது என்கிட்ட கொடுங்க, நான் பொறுப்பு, அவனுக்கு எந்த உயிர் சேதமும் ஆகாது. அப்படி உயிர் சேதம் நேரிட்டால் என்னுடைய 2 மகன்களையும் நீங்கள் கொன்று போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, வாக்கு கொடுக்குறாரு. அதற்கு அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. நான் என் பையனை அனுப்ப மாட்டேன், போகிற வழியில் எதனா ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டு சொல்கிறாரு. சரிங்களா? இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றது நம்ம நாளைக்கு வீடியோவை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.